வணக்கம். ஆஸ்ட்ரோ மாஸ்டர் யூனிவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவு என்னவென்றால் ஒரு வித்தியாசமான பதிவாக உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அதாவது அசுர குரு சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட 2 ராசிகள், ஒன்று ரிஷபம், மற்றொன்று துலாம். இந்த 2 ராசிகளுக்கான ஜனவரி மாத பலன்களை தான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, புதன் ரிஷப ராசிக்கு குடும்பம், தனம், பாகியஸ்தானத்திற்கு அதிபதி. ஆனால் துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்து விரையாதிபதி. அந்த புதன் இந்த 2025ஆம் வருடம் முதல் தேதி அன்று தனுசு ராசிக்குள் நுழைகிறான். தனுசு குருவின் வீடு. அதனால இந்த 2 ராசிக்காரர்களுக்குமே நல்லதல்ல. ஆனால் ரிஷப ராசிக்கு சுகாதிபதியாகவும் துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்து லாபாதிபதியாகவும் வருகிறான். ஆகவே இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் சூரியன் கெட்டவன் அல்ல என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது சூரியன் புதன் சேரும்போது எல்லாம் அங்கே புதாத்திய யோகம் ஏற்படுவது உண்டு. ஆனால் அது அந்த இடத்தை பொறுத்தது. நமக்கு இந்த 2 ராசிகளும் நல்லவர்களாகவே இருந்தாலும் இந்த இடம் நம் 2 ராசிகளுக்கும் உகந்தது அல்ல. எப்படி என்றால், சூரியன் துலாம் ராசிக்கு லாபாதிபதியாக இருந்து அந்த தனுசு துலாம் ராசிக்கு தைரிய வீரிய இடமான 3ஆம் இடமாக வருவதால் கண்மூடித்தனமான தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுப்பான். அதாவது அரசாங்க வேலைகளில் டெண்டர் போடுவது, குத்தகை எடுப்பது போன்ற எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு அசட்டு துணிச்சலை கொடுப்பான். மேலும் அது அட்டமாதிபதி குருவின் வீடு. குருவும் இப்பொழுது அட்டமஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கிறான். அவன் வக்ரமாக இருந்தால் என்ன, நேராக இருந்தால் என்ன, நமக்கு ஒன்றுமாக போவதில்லை. ஆனால் அந்த தனுசு ராசி என்ற இடம் நமக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். ஆகவே பணம் முதலீடு செய்வது, அரசாங்க வேலைகளில் எல்லாம் மிக மிக கவனம் தேவை. செவ்வாய் நம் 2 ராசிக்குமே எதிரிதான். துலாம் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலும் ரிஷப ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலும் இருப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் பணம் போடுவதிலாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே சூரியன் பணத்தை முதலீடு செய்ய வைப்பான், இங்கே செவ்வாய் பண இழப்பு ஏற்படுத்த பார்ப்பான். ஆகவே தொழிலில் எந்த அதிக முயற்சியும் எடுக்க வேண்டாம். ரிஷபராசிக்கு சனியும் சுக்கிரனும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். மேலும் இருவர் பார்வையும் சுகஸ்தானத்தில் படுகிறது. சனியின் பார்வை கெடுதி செய்யக்கூடியதுதான். ஆனால் அவன் சொந்த வீட்டில் இருந்து கொண்டு பார்க்கும் பொழுது அவன் பார்வைக்கு சுபத்துவம் கிடைக்கிறது. சுகாதிபதி சூரியன் அட்டமஸ்தானத்தில் புதனோடு சேர்ந்திருக்கிறான். இது திடீர் லாபத்திற்கான அறிகுறிகள். அது உங்கள் ஜாதகத்தில் சனி, சூரியன், சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து அமையும். இருந்தாலும் கோச்சாரப்படி எதிர்பாராத லாபம் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. அதேபோல் ரிஷபராசிக்கு சுகாதிபதி சூரியன் அட்டமஸ்தானத்தில் இருப்பது நல்லதல்ல. மேலும் குருவும் உங்கள் வீட்டிலேயே இருந்து கொண்டு உங்களுக்கு சதா மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். சூரியனால் ஒன்றும் வெளிப்பட போவதில்லை. ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் தேவை. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் டிசம்பர் 30ஆம் தேதி அன்று கும்பராசிக்கு சென்று தன் நண்பன் சனியுடன் சேர்ந்து மகிழ்கிறான். அதுவும் சனி வீட்டில். உங்கள் 2 ராசிக்காரர்களுக்குமே இந்த நிலை மிகவும் அற்புதம். ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் மகர ராசிக்கு வருகிறான். அதாவது தைப்பொங்கல் தினத்தன்று. அந்த இடம் துலாம் ராசிக்கு சுகஸ்தானம். லாபாதிபதி சுகஸ்தானத்தில் வருவது, அதுவும் சனியின் வீட்டிற்கு வருவது மிக அருமையான அமைப்பு. 14ஆம் தேதிக்கு மேல் நீங்கள் தொழிலில் கவனமாக முதலீடு செய்யலாம். லாபம் வர வாய்ப்பு உள்ளது. அல்லது உங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கலாம். ஜனவரி 27ஆம் தேதி வரை சுக்கிரன் சனியுடன் தான் இருக்கிறான். அந்த இடம் துலாம் ராசிக்கு பூர்வ புண்ணிய குழந்தைகள் ஸ்தானம். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். அதன் பிறகு தன் உற்ற நண்பன் ராகுவுடன் 28ஆம் தேதி முதல் இணைகிறான். ரிஷப ராசிக்கு 27ஆம் தேதி வரை சுக்கிரன் சனி சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தியை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது சுக்கிரனின் காரகத்துவமான கலை தொழில், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், அழகு சாதன பொருட்கள் விற்கும் தொழில். மேலும் புதனும் நல்லடத்தில் இருந்து கொண்டிருப்பதால் மீடியாவிலும் நல்ல பெயர் கிடைக்கும். யூடியூப் கிரியேட்டர்கள் அனைவருக்கும் இது மிக நல்ல காலம். என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். அதன் பிறகு ஜனவரி 28ஆம் தேதி சுக்கிரன் தன் இணைபிரியாத நண்பன், பல வருடம் பிரிந்திருந்த ராகுவுடன் இணைந்து செயல்பட தொடங்குகிறான். இந்த இடத்தில் தான் ஜோதிடத்தில் பெரிய சூட்சும விஷயங்கள் இருக்கிறது. சுக்கிரன் அந்த இடத்தில் உச்சமடைகிறான். சுக்கிரன் அசுர குரு, ராகு அசுரன். ராகு தன் குரு சுக்கிரனுக்கு அடங்கித்தான் நடப்பான். சுக்கிரன் ரிஷப ராசிக்கு பலன்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் போது ராகுவும் தன் பங்கிற்கு பிரம்மாண்டமாக நல்ல பலன்களை செய்வான். தனகாரகன் குருவின் வேலையை தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறான். சுக்கிரன் வந்து இணையவும் மிக அதிகமாக பலன்களை கொடுப்பான். வீடு, வண்டி, கார் யோகம் உண்டு. ஒரு வகையில் பார்த்தால் சுக்கிரன் ரிஷபராசிக்கு கெட்டவனாகவும் வருகிறான். ஏனென்றால் அவன் ருண, ரோகண, சத்ரு ஸ்தானமான 6ஆம் இடத்திற்கும் அவன்தான் அதிபதி. குரு நமக்கு ஏற்கனவே கெட்டவன். அவன் கெட்ட இடத்தில் தான் இருக்கிறான். அதாவது நம் ரிஷபராசியில் தான் இருக்கிறான். இந்த இடத்தில் தான் ஒரு சூட்சுமமான விஷயம் நடக்கிறது. அதாவது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள்.
அதாவது இரண்டு கெட்ட கிரகங்களும் பரிவர்த்தனை பெறும் பொழுது, அதாவது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகிவிடுகிறது. இது ஒரு மாபெரும் யோகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் வர்ணிக்கப்படுகிறது. சாப்பாடு தயாராக இருக்கிறது. அதை யாரும் வந்து எடுத்து நமக்கு வாயில் ஊட்டிவிட மாட்டார்கள். அதை நாம் தான் எடுத்து போட்டு சாப்பிட்டு கொள்ள வேண்டும். சிலருக்கு பிரியாணி தயாராக இருக்கும். சிலருக்கு, அதாவது வெஜிடேரியன்காரர்களுக்கு 6 வகை காய்கறிகளும் வைத்த நெய் சோறு தயாராக இருக்கும். ஏதாவது கூழ், களி, கஞ்சி சிலருக்கு இருக்கும். இவை எல்லாம் அவரவர் வேலை, தொழில், கருமம் இவைகளை பொறுத்தது. எது எப்படி போனாலும், என்ன தசை நடந்தாலும், இந்த கோச்சார பலன்படி ஒரு கடுகு அளவு உங்களுக்கு நடந்தாலும் அது மலை அளவு உங்களுக்கு தெரியும். அதனால் இப்போது நாம் செய்ய வேண்டியது எல்லாம் உழைப்புதான். வியாபாரிகள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் சனி ராகுவின் மூலம் கொடுப்பதை தீவிரமாக நல்லபடியாக கொடுப்பான். நாய்களுக்கு பிஸ்கட் போடுங்கள். கொடுக்கும் இடத்தில் இருக்கும் ராகு சந்தோஷம் அடைவான். துலாம் ராசிக்காரர்களுக்கும் இதே இதுதான். அதாவது 6ஆம் இடம் கெட்ட இடம், 8ஆம் இடமும் கெட்ட இடம், இரண்டும் பரிவர்த்தனை பெறுகின்றன. அதனால் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகிறது. ரிஷப ராசிக்கு ராசிநாதர்கள் 2 பேரும் கெட்டவர்களாக இருந்து பரிவர்த்தனையை கொள்ளும் போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகிறது. உங்களுக்கு கெட்ட இடம் 2ம் பரிவர்த்தனை அடையும் போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகிறது. ஆக மொத்தம் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபம், துலாம் ஆகிய 2 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் உன்னதமான பலன்கள் கிடைக்கப்பெற்று பணமழையில் நனைவீர்கள். இது எங்களின் வாக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தில் ராகு நல்ல இடத்தில் இல்லை என்றால், இந்த 6ஆம் இடம் ரூண ரோக சத்ரு ஸ்தானத்தில் உள்ள ராகு என்பவன், அவன் 16 அடி நீளம் உள்ள ராஜநாகமும் அவன்தான். கண்ணுக்கு தெரியாத கொடிய கொரோனா வைரஸும் அவன்தான். எனவே 6 மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிடக்கூடிய குடலில் உள்ள புழுக்களை அகற்றும் ஒரு மாத்திரை, அதாவது pinworms and hookworms are both types of parasitic worms எடுத்துக்கொள்ளுங்கள். குடல் சுத்தமாகிவிடும். வெளியூர் சென்றால் ஹோட்டலில் சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டால் மட்டும் சுகாதாரமான ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுங்கள். மற்றும் சனியும் ராகுவும் நண்பர்கள் என்பதால் ஊனமுற்றோர்களுக்கு சாப்பாடு பொட்டலமும் தண்ணீர் பாட்டிலும் வாங்கி கொடுங்கள். தண்ணீர் பாட்டிலை சீல் உடைத்து திறந்து திரும்பவும் மூடி அதை அந்த ஊனமுற்றோருக்கு கொடுத்து விடுங்கள். அவர்களால் மூடி திறக்க முடியாமல் கஷ்டப்படுவார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டும் ராகுவால் பிரச்சனைகள் வரலாம். அதனால் முன்னெச்சரிக்கையாக காத்துக்கொள்வதற்காகத்தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். சுத்தமான இடத்தில்தான் மகாலட்சுமி வாசம் செய்வாள். உடலையும் உறைவிடத்தையும் சுத்தமாக வைத்துக் கொண்டால் ராகுவால் எந்த தீங்கும் ஏற்படாது. நாய்களுக்கு பிஸ்கட் போடுவது நல்லது என்றால் நாய் தான் ராகுவின் வாகனம். பைரவர் வழிபாடும் நல்லது. சப்ஸ்கிரைப் செய்து நன்றி என்ற பாசிட்டிவ் எனர்ஜியை பெற்று பலனடையுங்கள். நீங்கள் செய்யும் சப்ஸ்கிரைப் என் தாய் விட்டு சீதனம், என் நன்றி பாசிட்டிவ் எனர்ஜி.